Welcome students. In the video நம்ம பார்க்க போறது types of computer network. Normal computer network is a group of computer linked to each other. நம்ம computers எல்லாமே connect பண்றது தான் computer network. அதுல என்னென்ன types இருக்கு? மொத்தம் 4 types இருக்கு. PAN, LAN, MAN and WAN. இப்போ PAN அப்படின்னா personal area network, LAN local area network, MAN metropolitan area network, WAN wide area network. ஓகே, இந்த ஷார்ட்டாக சொல்லணும்னா பர்சனல் இந்த நேம்லேயே வச்சு நம்ம எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணிடலாம். இப்போ பர்சனல் அப்படின்னா என்னோட ஒரே ஒரு பர்சனல் யூஸுக்காக நான் என்னோடய சிஸ்டத்தை எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ என்னோடய கம்ப்யூட்டர் இருக்குன்னா இப்போ நான் லேப்டாப் யூஸ் பண்ணுறேன். என்னோடய லேப்டாப்போட நான் ஃபஸ்ட்டு வந்து மவுஸை கனெக்ட் பண்ணுறேன், அப்புறம் வந்து கீபோர்டு கனெக்ட் பண்ணுறேன், அப்புறம் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணுறேன், ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரியான என்னோடய ஒரு சிஸ்டத்துக்காக நான் சுற்றி இருக்கிற எல்லா டிவைஸஸையும் கனெக்ட் பண்ணுறது தான் பர்சனல் கம்ப்யூட்டர். ஓகே, பர்சனல் ஏரியா நெட்வொர்க். லேன் அப்படின்றது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். லோக்கல் அப்படின்றது ஒரு ரூம் மட்டும். இப்போ ஒரு ரூமுக்குள்ள நம்மளோட லேப் இருக்கும் இல்லையா, நம்மளோட காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ, அப்போ நம்ம லேபில் உள்ள ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னா, இல்லைனா ஒரு 50 கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் வச்சுக்கோமே. ஸோ அந்த ரூம்குள்ளே உள்ள கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இப்போ மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். மெட்ரோபாலிட்டன் ஏரியானாலே ஒரு சிட்டி. இப்போது நம்ம சென்னைன்னு ஒரு சிட்டி எடுத்துட்டோம்னா அந்த சிட்டிக்குள்ளே எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துலனாலும் நம்ம கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுறது. ஓகே, அப்போ ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு ஏரியாக்குள்ளே மெட்ரோபாலிட்டன் ஏரியாக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் மேன். வைடு ஏரியா நெட்வொர்க்குன்றது வைட்னாலே வேர்ல்டு வைடு வெப் ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளுக்கு. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரீஸ், ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட், கண்ட்ரீஸ் டு கண்ட்ரீஸ் கனெக்ட் பண்ணுறது தான் வைடு ஏரியா நெட்வொர்க். ஓகே, அப்புறம் வந்து இப்போ நம்ம கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறோம் கம்யூனிகேஷனுக்காக. அப்போ ஜஸ்ட் நம்மளோட ஃபைல்ஸை மட்டும்தான் ஷேர் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது. அதோட டேட்டாஸ், அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று சொல்கிறேன், பிரிண்டர் இருக்குது. இப்போ நம்மளோட ஒரு ரூம்குள்ளே ஒரே ஒரு பிரிண்டர் தான் வச்சுருப்போம் நம்ம லேபில். ஸோ அந்த ரூமில் உள்ள அந்த லேபில் உள்ள எல்லா கம்ப்யூட்டருமே அந்த பிரிண்டரோட கனெக்ட் ஆகிருக்கும், இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுவும் வந்து நம்ம நெட்வொர்க்கிங் தான். ஓகே, இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், பேன் பர்சனல் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க். டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னால் என்ன பாருங்கள். ஸ்மால் ஏரியா சச்சஸ் பில்டிங், ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஸ்மால் ஏரியாக்குள்ளே, இப்போது ஒரு பில்டிங்குள்ளே நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது வந்து ஒரு பில்டிங்கில் வந்து இப்போது இந்த ரூமுக்கும் கனெக்ட் பண்ணுறேன், இல்லை ஒரு ரூமுக்குள்ளேயே வந்து ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஆஃபீஸில் இல்லை நான் ஒரு பில்டிங்கில் யூஸ் பண்ணுறது தான் லேன். இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் ஒரு ரூமில் இப்போ இவங்க எல்லாமே ஆஃபீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க எல்லாமே ஸ்டாஃப். இந்த ஒரு நெட்வொர்க் மூலமாக, லோக்கல் ஏரியா நெட்வொர்க் மூலமாக இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே டைம் அந்த நெட்வொர்க் பிரிண்டரோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இவங்க பிரிண்ட் எடுக்கிறதுனாலும் இந்த பிரிண்டரில் எடுத்துக்கலாம், இவங்க பிரிண்ட் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இதான் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு. இதுக்கு வந்து நம்ம ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம கனெக்ஷன் வயர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் வயர்ஸ் பார்த்தோம். ட்விஸ்டட் பேர் அண்ட் கோஆக்சிக்கல் கேபிள், ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள், 3 வயர்ஸ் இருக்குது. அதில் நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறது வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் தான் வந்து, அண்ட் கோஆக்சிக்கல் கேபிள் 2 கேபிளும் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். இது வந்து நம்ம லேனோட கொஞ்சம் லார்ஜாக இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே கவர் பண்ணும். லார்ஜர் ஜியோகிராஃபிக் ஏரியா. ஓகே, இதான் நம்ம லேனோட கொஞ்சம் லார்ஜர் நெட்வொர்க்காக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ மேன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஸ்கூல், ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு காலேஜ், ஒரு ஃபேக்ட்ரி. இப்போ நம்ம சென்னையில் வந்து இந்த சென்னையில் இந்த ஸ்கூல் வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல் காலேஜோடையும் கனெக்ட் ஆகிருக்கு, தென் ஃபேக்ட்ரி. ஸோ இதுக்குள்ளே இந்த 4மே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து மேன். இது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ இதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இது ஒரு கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி, இது கவர்மெண்ட் காலேஜ். ஸோ அவங்க வந்து அப்போ எல்லாத்துக்குமே நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க, கவர்மெண்ட் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து இந்த மேன் அப்படின்ற ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டா இவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் நெட்வொர்க் அப்படின்றத வச்சு இதை பண்ணிக்கலாம்.
ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னா அதோட பிரான்ச் ஆஃபீஸ் வந்து அந்த சிட்டியில் நிறையா இருக்கும். இப்போ சென்னைன்னு எடுத்துட்டோன்னா மெயின் ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கும். சென்னையிலே வந்து வேறு இடத்துல வந்து வேறு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அவங்க கனெக்ட் பண்ணுறதும் இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வேன், வைட் ஏரியா நெட்வொர்க். இது வந்து ஓவர் அ லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியா, ஸ்டேட்ஸ், கண்ட்ரீஸ். ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து ஸ்டேட்டுக்கோ கண்ட்ரீஸ்லேருந்து கண்ட்ரீஸ்க்கோ நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க். இந்த படத்தை பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஒரு லேன், இது வந்து நிறையா லேன் எல்லாம் சேர்ந்தது ஒரு மேன். ஓகே. இப்போ இந்த லேனு, இந்த மேன், அப்புறம் தனித்தனியாக இருக்கிறது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறது. ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டினாலும் சரி தான், இல்லை ஒரு ரூம்குள்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, உங்களையும் இன்னொரு இடத்துல உள்ள இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்னே எடுத்துக்கோமே. இப்போ இந்த ஏரியா இந்த சென்னையில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, தென் கோயம்புத்தூரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது இருந்தாலும் சரி தான், இல்லை ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து கனெக்ட் பண்ணுறதுனாலும் சரி தான். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதா வந்து வேனோட டியூட்டி. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது PAN, பர்சனல் ஏரியா நெட்வொர்க். பர்சனல் ஏரியா நெட்வொர்க் இஸ் நெட்வொர்க் அரேஞ்ச்டு வித்தின் அ இண்டிவிஜுவல் பர்சன். அப்போ ஒரு 10 மீட்டர்ஸ் இடைவெளியில் மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது. அப்போ 10 மீட்டர்ஸ் என்னன்னா, இப்போ இதுதான் என்னோடய லேப்டாப்னு எடுத்திருக்கேன். ஸோ லேப்டாப் டு லேப்டாப்னா நான் 2 லேப்டாப் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த 10 மீட்டர்ஸ்க்குள்ளே அந்த லேப்டாப் வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப்லேருந்து என்னோடய ஃபோனுக்கு, லேப்டாப்லேருந்து என்னோடய ஸ்கேனருக்கு. இப்போ இது வந்து வேறு ஒன்று. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளோட ஜெராக்ஸ் கடைக்கு போனோன்னா அவங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட சிஸ்டத்தை வந்து ஒரு பிரிண்டருக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்கேனருக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அது கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் எடுத்து கொடுக்குறதாகட்டும், ஸ்கேன் பண்ணுறதாகட்டும் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அது வந்து இந்த பர்சனல் ஏரியா கம்ப்யூட்டர்ஸில் வரும். ஸோ இதான் வந்து இப்போ நம்ம வீட்டுனாலும் சரி தான், நான் ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய செல்ஃபோனோட நான் கனெக்ட் பண்ணுவேன், மவுஸோட கனெக்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க். இது வந்து 10 மீட்டர்ஸ்க்குள்ளே நம்ம அரேஞ்ச் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. தென் பர்சனல் ஏரியா நெட்வொர்க் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் த கம்ப்யூட்டர் டிவைசஸ் ஆஃப் பர்சனல் யூஸ்க்காக மட்டுமே நான் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஸோ அப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கில் மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் பார்த்துருக்கோம். LAN, PAN, MAN அண்ட் WAN. ஓகே. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம நார்மலாக கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னால் என்ன? கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறது, இன்டர் கனெக்டட் பிட்வீன் 2 or more கம்ப்யூட்டர்ஸ் தான் நெட்வொர்க் சொல்லுவோம் நம்ம. ஸோ அதில் டோபாலஜிஸ் அப்படின்றது என்னென்னா, நம்ம கனெக்ட் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ஷனோட ஸ்ட்ரக்சர், அதான் வந்து டோபாலஜிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, அந்த 10 கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறது தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஓகே. இப்போது அதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம், இப்போ அதோட ஸ்ட்ரக்சர், இப்போ நம்ம ரவுண்டாக கனெக்ட் பண்ணுறோமா, இல்லை லைனாக கனெக்ட் பண்ணுறோமா, தென் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஸ்டாராக கனெக்ட் பண்ணுறோமா. ஸோ அதோட டயக்ராம், அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண போகிறோம், ஸோ இதிலேருந்து இப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து டோபாலஜிஸ். ஓகே. இப்போ பாருங்கள், டிஃபைன்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நெட்வொர்க். நம்ம நெட்வொர்க்கோட ஸ்ட்ரக்சர் தான் வந்து டோபாலஜிஸ். எப்படின்னா, எப்படி ஆல் த காம்பனன்ட்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட் டு ஈச் அதர். எல்லா காம்பனன்ட்ஸுமே எந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர். இப்போ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர், பேசிக்கான ஸ்ட்ரக்சர். இது வந்து பஸ் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, ரிங் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி, ட்ரீ டோபாலஜி, பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜி. இப்போ பஸ் அப்படின்றது என்னென்னா, நான் உங்களுக்கு வந்து இந்த டயக்ராம் வச்சு ஜஸ்ட் பேசிக்காக அதோட இதுதான் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம இது ஒரு டோபாலஜிஸ்குள்ளே போகும்போது நமக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு பஸ் டோபாலஜி அப்படின்றது நம்ம நார்மலாக லைஃப்பில் வந்து பஸ் அப்படின்னா என்ன, ரோடில் பஸ் வந்து நமக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி இப்போ இந்த ஃபஸ்ட்டு சென்டரில் கொடுத்துருக்குற லைன் தான் நம்மளோட ரோடு. ஸோ ரோடில் இங்கே ஒரு நோடு இந்த ரோடோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த கம்ப்யூட்டர்லேருந்து இந்த கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ண போகிறோன்னா இது என்ன பண்ணும், இந்த ரோடில் வந்து இதுதான் வந்து இந்த வே வழியாக தான் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாஸ் ஆகும். ஸோ அப்போ இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இப்படி வந்துட்டு இருக்கும்போது இது எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இந்த கம்ப்யூட்டர் அதுக்கிட்ட வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இதான் வந்து பஸ் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜி அப்படின்றது நடுவில் ஒரு சென்ட்ரல் ஹப் இருக்கும்.
ஓகே, இப்போ இது எந்த ஒரு கம்ப்யூட்டருமே டைரக்ட் கனெக்ஷன் இருக்காது. எல்லா கம்ப்யூட்டருமே இந்த ஹப்போட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டர் ஒரு மெசேஜை இன்னொரு கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து அந்த ஹப்போட ஹப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். அந்த ஹப் வந்து யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். ஓகே, தென் அடுத்து ரிங் டோபாலஜி. ரிங் அப்படின்றது நம்மளோட ரவுண்ட் ஷேப்பில் கனெக்ட் ஆகிருக்கும், அதுதான் வந்து ரிங். இப்போது இந்த கம்ப்யூட்டர்லேருந்து இந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும்னா டைரெக்டாக பாஸ் பண்ண முடியாது. இதோட ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போது இதிலிருந்து இதுக்கு போய் இதுக்கு வரணும் அப்படின்னா ஸோ அதில் 2 கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு போக வேண்டியது. இப்போ இங்கேருந்து இந்த கிளாக் பல்ஸ் ரூட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இப்படி போக வேண்டியது. நார்மலாகவே ரிங் டோபாலஜி கிளாக் பல்ஸில் தான் மூவ் ஆகும். ஸோ அப்போது இந்த கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம இங்கே போகும்போது இந்த கம்ப்யூட்டருக்கு போகும் ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன். இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா இது எனக்குடைய இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ணும். இப்போ இந்த கம்ப்யூட்டர் இது எனக்குள்ள இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கும். மேபி அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் இல்லைனா அது அடுத்த கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ணும். இப்படி தான் வந்து ரிங் டோபாலஜி நடக்கும். அடுத்து மெஷ் டோபாலஜி. மெஷ் டோபாலஜி அப்படின்றது என்னென்னா அதாவது இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது. எந்த சிஸ்டமோடனாலும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும், இல்லைனா இன்டைரக்டாகவும் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஒரு சிஸ்டத்தை பொறுத்தவரையில் இந்த ஒரு சிஸ்டம் பாருங்கள் எல்லாத்தோடையும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த சிஸ்டம் வரும்போது இந்த 3 சிஸ்டத்தோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, இந்த சிஸ்டத்தோட டைரெக்டாக கனெக்ட் ஆகாமல் நம்ம ரிங் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு போய் தான் இன்ஃபர்மேஷன் இதுக்கு போகும். ஸோ மெஷ் டோபாலஜி அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் எல்லாத்தோடையுமே கனெக்ட் ஆகிருக்கிறதான் மெஷ். ட்ரீ அப்படின்றது எப்படி இருக்கும்னா நம்ம நார்மலாகவே டேட்டா ஸ்ட்ரக்சரில் ட்ரீன்றது படிப்போம் இல்லையா, ஒரு ரூட் நோடு இருக்கும், அதுக்கு கீழே அதாவது பேரண்ட் சைல்டு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். பேரண்ட்டாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், அவங்களோட சைல்டாக 2 கம்ப்யூட்டர் இருப்பாங்க. ஸோ அந்த பேரண்ட் கம்ப்யூட்டர் வந்து சைல்டுக்கு மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண முடியும், அந்த சைல்டு கம்ப்யூட்டர் வந்து அவங்களோட சைல்டுக்கு மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண முடியும். இப்போ அந்த பேரண்ட் வந்து அந்த ஒரு நோடு விட்டு, அதாவது ஒரு பேரண்ட் அவங்களோட கிராண்ட் சைல்டுக்கு 3வது ஸ்டெப்பில் உள்ளவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நடுவில் உள்ள அந்த அவங்களோட சைல்டு மூலமாக பாஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ட்ரீ டோபாலஜியோட ஸ்ட்ரக்சர். பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்றது இப்போது இங்கேருந்து இங்கே மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும், இங்கேருந்து இங்கே மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். நம்மளோட பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி வேறு நடுவில் எங்கேயுமே நிற்காமல் ஃபஸ்ட் இங்கேருந்து டேரெக்டாக அங்கே போகும், அங்கேருந்து டேரெக்டாக இங்கே வரும். வேறு எந்த சிஸ்டத்தோடையுமே நம்ம பாஸ் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு என்டர் ஆகவே ஆகாது. அதான் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாகவே பார்த்துருவோம். பஸ் டோபாலஜி, இதான் வந்து பஸ் டோபாலஜியோட ஸ்ட்ரக்சர். இதில் நான் ஒரு லைன் சொன்னேன் இல்லையா, இதான் வந்து பஸ், இதுக்கு பேர் தான் வந்து பஸ்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பஸ் அப்படின்றது வந்து இங்கே பஸ் டோபாலஜியில் பேக் போன் கேபிள், அதாவது பேக் போன் மீன்ஸ் இப்போ மனுஷனுக்கு எப்படி ஒரு முதுகெலும்பு அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி பஸ் டோபாலஜிக்கு இந்த பேக் போன் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் இந்த பேக் போனோட இந்த சிஸ்டம் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் கனெக்டார். இந்த கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, கனெக்டார்ஸ் அப்படின்னு பேர். அடுத்து ரெண்டுமே எண்ட் ஆகும், கண்டிப்பாக இங்கே ஒரு எண்ட் இருக்கும், இங்கே ஒரு எண்ட் இருக்கும். இந்த பேக் போனில் தான் எல்லா கம்ப்யூட்டரும் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த 2 எண்டுக்கு என்ன பேர் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர். ஓகே, இது ஒரு டிரான்ஸ்மிட்டர், இது ஒரு டிரான்ஸ்மிட்டர். அப்போ ஒரு பஸ் டோபாலஜிஸை பொறுத்தவரையில் 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். கனெக்டர்ஸ் வந்து நம்ம எத்தனை நோடு வச்சுருக்கோமோ அத்தனை கனெக்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேக் போன் கேபிள் இருக்கும். இதான் வந்து பஸ் டோபாலஜிஸ். ஓகே, சிங்கிள் கேபிள் அதான் பேக் போன். அதுக்கப்புறம் டைரெக்டாக அந்த பேக் போனோட நம்ம ஒரு சிஸ்டமும் கனெக்ட் ஆகிருப்போம். இது எப்படி ஒர்க் பண்ணும், நோட்ஸ் வாண்ட் டு சென்ட் அ மெசேஜ் த்ரூ அந்த கேபிள் மூலமாக நம்ம மெசேஜை சென்ட் பண்ணுவோம். அந்த மெசேஜ் வந்து யாருக்கு, இப்போது இது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்து மெசேஜ் பாஸ் பண்ணுதுன்னா இந்த லைனில் அந்த மெசேஜை போக விட்டுரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்டர் ஆகும்போது இது ஆல்ரெடி இங்கே நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபைல், இப்போ ஒரு ஃபைல் நம்ம பாஸ் பண்ணுறோன்னா அது வந்து இப்போது இது கிட்ட வரும்போது இந்த கனெக்டர்ஸ் கிட்ட வரும்போது இதுக்கு தேவையானதான்னு செக் பண்ணிவிட்டு எஸ்னா அக்செப்ட் பண்ணிக்கும், நோனா இல்லைன்னா அந்த பேக் போன்லேயே அதை ஓட விட்டுரும். தென் இதுக்கு வரும்போது இது எஸ்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அது மாதிரி எல்லாத்துக்குமே அந்த ஃபைல்ஸ் வந்து போகும். அது வேணும்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா அது அந்த பேக் போனில் வந்து
அகைன் வந்து நம்ம ரன்னாக விட்டுடலாம். இதான் வந்து பஸ் டோபாலஜியோட ஒர்க்கிங். ஓகே, அப்புறம் இது வந்து ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இந்த பஸ் டோபாலஜி வந்து 802.3 ஈத்தர்நெட் யூஸ் பண்ணுறோம் அண்ட் 802.4 ஸ்டாண்டர்ட் நெட்வொர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதான் வந்து பஸ் டோபாலஜி. அப்புறம் காமனாக யூஸ் பண்ணுற பஸ் டோபாலஜி வந்து CSMA, கேரிஸ் சென்ஸ் மல்டிபிள் அக்சஸ். ஓகே, தென் அடுத்து ரிங் டோபாலஜி. ரிங் டோபாலஜினா நான் என்ன சொன்னேன், ரிங் மூலமாக வந்துட்டுருக்கோம். இப்படி தான் இப்போ இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே போகும், தென் இங்கேருந்து இங்கே போகும், தென் இங்கேருந்து இங்கே போகும். கிளாக் ஃபெல்ஸில் தான் இதோட ஃப்ளோ வந்து இருக்கும். இப்போது இந்த கம்ப்யூட்டருக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும்னா பக்கத்தில் தான் இருக்குது, பட் எப்படி ஃப்ளோ வந்து நடக்காது, கிளாக் பல்ஸில் தான் நடக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ணி இவங்க இல்லை இது எனக்குள்ள இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு இவங்களுக்கு கொடுத்து இவங்க இல்லை இது எனக்குள்ள இன்ஃபர்மேஷனு தென் லாஸ்ட்டாக தான் இந்த சிஸ்டத்துக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகும். இதுதான் வந்து ரிங் டோபாலஜி. ஓகே, ஸோ ரிசீவ்ஸ் த மெசேஜ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் கம்ப்யூட்டர். அப்போது எந்த கம்ப்யூட்டர்லேருந்து எனக்கு மெசேஜ் வேணும்னாலும் என்னோட ப்ரீவியஸ் கம்ப்யூட்டர்லேருந்து தான் அந்த மெசேஜ் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து தான் நான் இன்ஃபர்மேஷன் இங்கே பாஸ் பண்ணுறேன், ஆனால் இதுக்கு டைரெக்டாக இங்கேருந்து கிடைக்காது, இதோட ப்ரீவியஸ்லேருந்து தான் இதுக்கு கிடைக்கும். ஓகே, தென் அதுக்கப்புறம் இதோட டேட்டா ஃப்ளோ வந்து ஒன் டைரக்ஷன் தான். அது என்ன டைரக்ஷன், கிளாக் பல்ஸ் டைரக்ஷன். ஓகே, இதோட லூப் வந்து எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும், நோ டெர்மினேட். அதாவது இதோட ஸ்டார்டிங் நோடு இதுதான், எண்டிங் நோடு இதுதான் அப்படின்னு கிடையாது. இதில் எது ஸ்டார்டிங் நோடு எது எண்டிங் நோடுனே தெரியாது. அது வந்து லூப் வந்து இன்ஃபைனைட் லூப் சொல்லுவோம்ல, அது மாதிரியான இதுதான் வந்து இது, நோ டெர்மினேட் எண்ட்ஸ். ஓகே, அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன் இது கிளாக் பல்ஸ் டைரக்ஷனில் இருக்கும். இதில் வந்து டோக்கன் பேசிஸில் வந்து இந்த ரிங் டோபாலஜியோடது நடக்கும். எப்படின்னா இப்போது இந்த கம்ப்யூட்டர் இவங்களுக்கு அனுப்புகிறோம்னு நினைக்கிறாங்க, இப்போ இந்த கம்ப்யூட்டர் இவங்களுக்கு அனுப்புகிறோம்னு நினைக்கிறாங்க. அப்போது ஒரே டைமில் 2 ஃபைல்ஸ் வந்து அந்த ரிங்குள்ளே நம்ம பாஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணுங்கள், அது யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கட்டும், தென் நீங்கள் பாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு டோக்கன் கொடுப்போம். நம்ம எப்படி கவுண்டர்லலாம் டோக்கன் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க நீங்கள் செகண்ட் வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த சிஸ்டத்துக்கு வந்து டோக்கன் கொடுப்போம். அந்த டோக்கன் பேசிஸில் வந்து அந்த சிஸ்டம் வந்து மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்கோ ரிக்வஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கோ யூஸ் பண்ணி. இதான் வந்து ரிங் டோபாலஜி. தென் அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் அப்படின்றது எப்படி இருக்குது பாருங்கள், நடுவில் ஒரு சென்ட்ரல் ஹப் இருக்கும். இது மூலமாக எல்லா சிஸ்டம்னாலும் சரி தான் இல்லை டிவைசஸ்னாலும் சரி தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், எவ்ரி நோட் இஸ் கனெக்டட் டு த சென்ட்ரல் ஹப். அப்போது சென்ட்ரல் ஹப் இருக்கிற ஒரு டோபாலஜி எதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு இந்த ஸ்டார் டோபாலஜி. ஓகே, அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுவோம்னா அந்த சென்ட்ரல் ஹப் இஸ் நோன் அஸ் சர்வர். இதுதான் வந்து சர்வர்னு சொல்லுவோம். இதை சுற்றி இருக்கிற எல்லாமே கிளைண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், சர்வர் அண்ட் கிளைண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறமாட்டி வந்து இதில் வந்து நம்ம குவாக்சிக்கல் கேபிள் வந்து யூஸ் பண்ணுவோம் கனெக்ஷனுக்கு. RJ45 கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர். Hubs or switch are mainly used to connection devices in a physical star topology. ஸோ அப்போது ஸ்டார் டோபாலஜிஸில் ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்விட்ச் ஆர் ஹப், அந்த சென்ட்ரல் நோடு தான் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் பாப்புலர் டோபாலஜி வந்து இந்த ஸ்டார் டோபாலஜி தான். நம்ம இப்போது 5 to 6 டைப்ஸ் ஆஃப் டோபாலஜிஸ் பார்க்குறோம். அதில் ரொம்ப பாப்புலரான டோபாலஜி வந்து ஸ்டார் டோபாலஜி. ஓகே, அதுக்கப்புறம் நாலாவது நம்ம பார்க்க போகிறது ட்ரீ டோபாலஜி. ட்ரீன்றது நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ரூட் நோடு இருக்கும். இவங்க வந்து இன்ஃபர்மேஷனை அவங்களோட சைல்டுக்கு பாஸ் பண்ணுவாங்க. தென் இவங்க ஒரு பேரண்ட்டாக எடுத்துட்டோம்னா இவங்க அவங்களோட பேரண்ட்ஸுக்கு பாஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரூட் நோட் இந்த கிராண்ட் சைல்டுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா இவங்க ஃபஸ்ட்டு இவங்களுக்கு பாஸ் பண்ணணும் அவங்களோட சைல்டுக்கு, அந்த சைல்டு தான் வந்து அவங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து ஒரே ஒரு கனெக்ஷன் தான் இருக்கும் 2 நோடுக்கும் நடுவில். Tree topology combines the characteristics of bus topology and star topology. Bus ஸ்டார் 2 டோபாலஜி பார்த்தோம் இல்லையா, 2 கேரக்டரிஸ்டிக்ஸுமே சேர்ந்து இருக்கிறதா இந்த பஸ் டோபாலஜி ட்ரீ டோபாலஜி. இது வந்து ஹையராரிக்கல் ஃபேஷனில் இருக்கும். ஹையராரிக்கல்னால் தான் ட்ரீ, அதாவது 1 தென் அதுக்கு கீழே 2 தென் அதுக்கு கீழே 2 அப்படின்னு வரதான் நம்ம ஹையராரிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். டாப் மோஸ்ட் நோட் இருக்கு இல்லையா, அது வந்து ரூட் நோடு, தட் மீன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு நோடு, இதுதான் வந்து ரூட் நோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்லி ஒன் பாத் எக்ஸிஸ்ட் பிட்வீன் 2 நோட்ஸ், அதாவது 2 நோடுக்கும் நடுவில் ஒரே ஒரு பாத் தான் இருக்கும். இப்போ இதுவும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு பாத் தான்.
இப்போ இதுவும் கம்பேர் பண்ணும்போது ஒரு பாத் தான். இப்போ இந்த ஒரு நோடுன்னு எடுத்துட்டோம்னா ஒன்று இந்த பக்கம் போகணும், இல்லைனா இந்த பக்கம் போகணும். அதோட சைல்டுக்கு மட்டும் தான் போகணும். ஸோ 2 நோடுக்கு நடுவில் ஒரே ஒரு பாத் தான் வந்து இருக்கும். பேரண்ட் சைல்டு ஹைரார்கி. இப்போது இந்த 2 நோட் எடுக்கும்போது இவங்க பேரண்ட், இவங்க சைல்டு. இவங்களையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க பேரண்ட், இவங்க சைல்டு. ஸோ இதுக்கு கீழே இருந்தாங்கன்னா இவங்க பேரண்ட், அதுக்கு கீழே உள்ளவங்க சைல்டு. இப்படி சைல்டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் ட்ரீ டோபாலஜிஸில் இருக்கும். ஓகே, தென் அடுத்து மெஷ் டோபாலஜி. மெஷ் டோபாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து எப்படினாலும் கனெக்ட் பண்ணலாம், எல்லாத்தோடையுமே டைரெக்டாக இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். இல்லைனா ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு கனெக்ஷன் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் கிடையாது. எங்கேருந்து எப்படினாலும் நம்ம இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கம்ப்யூட்டர் வந்து இவங்களுக்கு பாஸ் பண்ணணும்னா இந்த லைன் மூலமாக டேரெக்டாகவும் பாஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த கம்ப்யூட்டருக்கு வந்தும் பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேருந்து இங்கே வந்தும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் எப்படினாலும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் மெஷ் டோபாலஜி. interconnected with each other through various redundant connection. நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து இந்த மெஷ் டோபாலஜிஸில் இருக்கும். மல்டிபிள் பாத்ஸ் ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர் டு another கம்ப்யூட்டர். நம்ம ட்ரீ டோபாலஜிஸில் என்ன பார்த்தோம், ஒன்லி ஒன் பாத், ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஒரு பாத் தான் இருக்கும். மெஷ் டோபாலஜிஸில் மல்டிபிள் பாத்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் ஹப் இது மாதிரி எந்த ஒரு சென்ட்ரல் டிவைசஸும் இதில் கிடையாது. நம்ம ஸ்டாரில் பார்த்த மாதிரி ஒரு சென்ட்ரல் டிவைசஸ் ஸ்விட்ச் ஹப் வந்து இதில் கிடையாது, டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் தான் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நம்ம இன்டர்நெட்டில் யார்கிட்டருந்து எங்கேனாலும் நம்ம இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்கலாம், எப்படினாலும் பாஸ் பண்ணிக்கலான் இருக்கு இல்லையா. ஸோ இன்டர்நெட் தான் வந்து இதோட எக்ஸாம்பிள். நம்ம வைட் ஏரியா நெட்வொர்க்கில் தான் மெஷ் டோபாலஜியை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் இதில் வந்து நோடு வந்து நம்ம எத்தனை நோடு இருக்குது அப்படின்றத பொறுத்து அதோட கனெக்ஷன்ஸ் வந்து அந்த கனெக்ஷன் லைன் இருக்கு இல்லையா. இப்போ இதில் வந்து எனக்கு 1 2 3 4 5 6 நோடு இருக்குது. இப்போ இதோட லைன்ஸ் பார்த்திங்கன்னா கனெக்டிங் லைன் வந்து நிறையா இருக்குது. இது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒன் வேர்டில் இந்த மெஷ் டோபாலஜிஸில் எனக்கு 10 நோடு இருக்குது. அப்போ கனெக்டிங் லைன்ஸ் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு கால்குலேட்டிங் கேட்பாங்க. அதுக்குள்ளே ஃபார்முலாஸ் தான் நான் கொடுத்துருக்கேங்க. நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் வந்து நம்ம n அப்படின்றதான் நோடு நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ். ஸோ n*n-1 இன்ட்டு இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும். அடுத்து டிவைடட் பை 2. ஓகே, இதுதான் வந்து இதோட கேபிள்ஸோட ஃபார்முலா. என்னோடய நோடு எவ்வளோ இருக்கோ அதை வந்து -1 பண்ணிவிட்டு நம்ம அந்த நோடோட ஸ்டார் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போது மெஷ் டோபாலஜிஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபுல் மெஷ் டோபாலஜி, பார்ஷியல் மெஷ் டோபாலஜி. ஃபுல் மெஷ் டோபாலஜிஸ்னால் நான் மேலே கொடுத்துருக்குற இந்த எக்ஸாம்பிள் தான். ஓகே, இப்போ இதில் ஏதாவது ஒரு லைன் கட்டாக இருந்ததுன்னு வைங்களேன். இப்போ இதிலிருந்து டேரெக்டாக இதுக்கு பாஸ் பண்ண முடியாது, இதுக்கு வந்து தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சில லைன்ஸ் வந்து கட்டாயிருக்கலாம். அப்படி கட்டாயிருந்ததுன்னா அதுதான் வந்து பார்ஷியல் மெஷ் டோபாலஜிஸ். லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைப்ரிட் டோபாலஜி. ஹைப்ரிட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 5 டோபாலஜிஸ், அதில் மெஷ் டோபாலஜியை விட்டுருங்க, அது வந்து கனெக்ஷனே இல்லாமல் மற்ற இருக்கிற 4 டோபாலஜிஸ் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து ஹைப்ரிட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ரெண்டுமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லலாம் உங்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட்ன்றது ஜஸ்ட் ஒரு 2 கம்ப்யூட்டருக்கு இடையில மட்டும் நம்ம கனெக்ஷன் கொடுக்குறதுனால தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, அது ஈஸியாக தான் இருக்குன்னு. இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட். இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, ஸ்டார் மாதிரி இருக்குது. இது ஒரு சென்ட்ரல் ஹப், அதோட எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. இது ஒரு ஸ்டார் டோபாலஜி, இது வந்து பஸ் டோபாலஜி, இது ரிங் டோபாலஜி. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் ஹைப்ரிட். அப்போ ஹைப்ரிட் அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் 2 or more டோபாலஜிஸ் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ஹைப்ரிட் டோபாலஜிஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம், டோபாலஜிஸ்னால் என்ன, மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் டோபாலஜிஸ் பார்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு டோபாலஜிஸ் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜிஸ். அது வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து டேரெக்டாக இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்குறது. இந்த இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்.